ஹலோ மக்களே, வெல்கம் டு மதனெக்ஸ் கேமிங் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து GTA 5ல இருக்கிற பிளேன்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பிளேன்ஸை உடச்சோம் இல்லையா, ஸோ வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த டைம் ஹெலிகாப்டர்ஸில் என்ன வெடிக்க வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹெலிகாப்டர் நம்ம வெடிக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இது இல்லாமல் ஒரு டவுட்டுங்க ஒரு கிளியர் பண்ணிக்கோங்க. என்னன்னா, நம்ம விளாக் சேனல் ஓகேங்களா, அது விளாக் வந்து என்ன கண்டினியூட்டிவாக போட முடியல. ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த கேமிங் சேனல்லே விளாக் போடலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த சேனலில் 22 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. ஸோ இதிலே கூட நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் தான். ஸோ நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்த சேனலில் விளாக்ஸில் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஸோ சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஓகேங்களா. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம பண்ணிடலாம். அது நம்ம என்ன பண்ணுறது ஸோ ஓகேங்களா, அதனால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்ம இந்த சேனலில் கூட ஒட்டுக்கா போடலாம். ஸோ நேம் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா மதனெக்ஸ் கேமிங்னே இருக்கட்டும், அப்புறமேட்டு இதை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஏதாச்சும் ஏறி உட்காருவோமா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வண்டி வேறு லெவலில் இருக்குது இல்லையா. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹெலிகாப்டர் எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்த எப்படி அடிக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஆர்மியில் இருக்கிறது தான். ஸோ இதை வச்சு அடிக்க முடியாது. ஸோ இதில் உட்காந்துட்டு அடி பண்ணுங்கள். ஸோ இதை நான் நிறைய டைம் புகைச்சிருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா ஆர்மி கூட வம்புக்கு போகும் இல்லையா. ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ கண்டினியூட்டியாக வீடியோஸ் வரும் இப்போ ஓகேங்களா. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன் ட்ரை பண்ணி. ஸோ காலேஜ் ஓப்பன் பண்ணுறப்ப நான் கரெக்டாக வீடியோ போட்டுருவோம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா வேலை பார்ட் டைம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதான் நான் வீட்லி நிறைய வேலை இருக்கனால வீடியோஸ் எடுத்து போட முடியல. ஸோ கன்ஃபார்ம் காலேஜ் பண்ண வீடியோஸ் போடுறாங்க, வீக்லி 2 hours போடுறேன். ஸோ இப்போ வந்து ஹெலிகாப்டர் பறந்துச்சு. ஸோ வா அப்படி தான் இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப வெயிட் போடும் போல் இது. அப்படியே நான் இறங்கிட்டா கூட அப்படியே வெடிச்சு வந்துடும் போல். ஜம்ப் பண்ணலான்னு தான் பிளானில் இருக்கேன், என்ன பண்ணலான்னு தெரில. ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம கிட்ட காட்டின்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஓகேங்க இப்போ நல்லா பறக்குது. ஸோ ஸ்பீடாக போகுது ஓகேங்களா. கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்படியே பார்த்துட்ருப்போம். ஸோ நல்லா தான் நடக்குமா, எப்படி வெடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி போகலான்னு சொல்லுங்கள். ஸோ ட்ரெயின் என்னென்ன வச்சு ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியுது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டு ஏன்னா ட்ரெயினை சூப்பர்மேன் வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல் நம்ம சூப்பர்மேன். லைட்டாக இடிச்சதுக்கு ட்ரெயினில் பறந்துடுச்சு. ஸோ கர்னைட்டு போட்டு வெடிக்கலாம். ஓகே மாலி இருக்குது. ஸோ இது வந்து மாலியாலேயே வெடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஹெலிகாப்டரையும் ஒவ்வொரு விதமாக வெடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மாலியை போட்டு கன்னில் சுட்டு பாம்பு போட்டு அப்படியே பறந்து குதிச்சு இந்த மாதிரி நிறையா போட போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தப்புன்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கிட்டு வேறு லெவலில் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஓகே இப்போ நான் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன். மானா வெடிக்க மாட்டேங்குது, இவ்வளோ நேரம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறான். ஸோ அப்பயும் எதுவும் ஆகலை. ஸோ ஓகே சரி இப்போ நம்ம என்ன பண்ண போய்க்கிறோம். ஓகேங்க இப்போ என்ன போட்டுட்ருக்கோம். டேய் அவ்வளோதாங்க சூப்பர். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது. ஏன்னா கரும்புகைகள் வெளியே வந்து ஆரம்பிச்சிட்டு அதனால் நம்ம வந்து வெடிக்க போகுது ஓகேங்களா. இப்போ வந்து எங்கடா போச்சுடி. ஓகே அப்போலாம் நேரம் வெயிட் பண்ணுறது. டேய் சக்கு டக்குன்னு வெடிங்கடா. ஸோ எனக்கு வந்து காட் மூட் எனவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் நின்று இது போட்டுட்ருக்க மாலிலாம் ஏதோ நடக்காதா அப்படிங்கிறத நம்பிட்டுருக்கேன். ஸோ ஓகே அதெல்லாம் நிறைய பேர் பாட்டி போடு வாவ் நல்லா இருக்கே. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் போய் படிங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஓகேங்க. ஏன்னா நல்லா படிங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். ஸோ போக சல்லாம் இருப்பீங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த ஸ்கூல் லைஃப்பில் கிடைக்காது இல்லையா. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு உங்களை ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே ஆனால் பெருசாகிட்டா அவர் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா. நான் இப்போயே சொல்கிறேன், எனக்கு வேலைக்கெல்லாம் போகும்போது என்னன்னு தெரில. ஓகே எனக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் எடுத்துருக்கனால 4 வருஷம் படிப்பேன். அதுக்கப்புறம் ஒர்க் தானே. ஸோ ஓகே வந்து நம்ம இதை வச்சு கிரனேட் லான்ச்சரை வச்சு போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெயிண்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே கொல்ல முடியுமா என்ன போடே. எங்கடா போகுதா எங்கடா. ஓகே ஐயோ பக்கத்தில் விழுந்துருச்சு. ஸோ அது கரெக்டாக அது மேலேயே விழுந்தா அப்படி வேறு லெவலில் பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் மாஸ்டர் த பிளாஸ்டர் அப்படி தான் போடணும். ஓகே டே வெடிச்சு தொடாடே, நான் அடுத்த வேலையை பார்க்கணும், எல்லாத்தையும் புகைக்கணும்டா டே. ஸோ புகை ஏய் மயிறு எதை தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ கண்டுக்காதீங்க. ஸோ கமெண்ட்ரி நல்லா இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10K ரீச் பண்ணிருக்கோம். அது 20, 30, 40, 50 அதனால் லைனாக 100K ரீச் பண்ணணும். ஸோ ப்ளேமெண்ட் வாங்கணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் ஆகும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ரெக்கமெண்ட் ஆகி நிறைய வியூஸ் போகும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் டக்குன்னு அழுத்தினா போதும். அண்ட் ஆளில் கொடுக்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ப்ளீஸ் பண்ணிடுங்க. நான் வீடியோ கஷ்டப்பட்டு போடுறேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் தொட்டிங்கன்னா ஆயிரும் ப்ளீஸ். அண்ட் லைக்கும் அப்படியே அதுவும் தொட்டிங்கன்னா ஆயிரும். ஸோ கமெண்ட் கூட பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் லைக் வச்சு பண்ணுங்களேன் ஓகேங்களா. ஏன்னா அப்போ கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு லைக் அப்படின்னு எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாம் லைக் போடுங்க ஓகே. இது வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ சேம் அதுவும் இதுவும் சேம் தாங்க. கலர் வேறு மாதிரி அடிச்சு விட்ருக்கானுங்க. ஸோ
ஓகே இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கும் தெரில. ஸோ நிறையா இருக்குது. ஸோ சிலது வந்து ஒரே மாதிரி தான், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகேங்களா, தேவையில்லை. அது இல்லாமல் இது என்ன பிரச்சனைனா, நிறையா வெஹிக்கிள் இருந்துச்சு வந்து பூஸ்ட் விட்டு போகிற காரு. அது நான் எல்லா கார்லேயும் பூஸ்ட் விட முடியும் அந்த நைட்ரோ. ஆனால் ஒரு பைக்கில் வந்து இந்த நைட்ரோ விட்டு போகும், அது வந்து ரெக்கையெல்லாம் விரிக்கும். அந்த கார் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, அந்த பைக் என்னாச்சுன்னு தெரில, காணாமல் போயிடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு, மான்ஸ்டர் தனமாக பைக்கில் இருந்துச்சு, அதெல்லாம் காணாமல் போச்சு. ஸோ விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்து குதிச்சிட்டேன். ஸோ பேரசூட்டை விரிக்கணும், இல்லை அப்படியே குதிச்சிடலாமா? ஸோ விரிச்சாச்சு. ஸோ ஹெலிகாப்டர் எங்கடா? ஓகே, அங்கே சுற்றிட்டு இருக்கு. ஸோ கீழே வந்து வெடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் வெடிக்க வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்து டெவில் ஓகேங்களா, இப்போ வந்து அவ்வளோதான் ஃபினிஷ். ஆனால் கொஞ்சம் தூரமாக இருந்தால் நல்லா கிளியராக உங்களால் பார்க்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே பிள்ளையே போயிட்டு எப்படி வெடிச்சிருக்கு பார்ப்போம். ஸோ சேம், ஏன்னா அவ்வளோக்கு டீட்டெயிலிங்காக இல்லை. ஸோ நார்மலாக இருக்குங்கடா, ஃபுல்லாக கருகிருச்சுங்க. ஸோ வரத்துக்குள்ளே ஃபுல்லாக கருகிருச்சு. பட் ஆனால் சைட் பட்ஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எடுத்து அடுத்து ஹெலிகாப்டரில் மாற்றி கூட விடலாம் போல். ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நிறையா இருக்குது இல்லையா? ஸோ அப்படியே லைனாக எடுத்துகிட்டு போவோம். டோடோவில் இருக்கும் அண்ட் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து இதுவா? ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ண மாதிரியே இருக்குது. திரும்பி அதை ஸ்பான் பண்ணிட்டானா எனக்கு, ஆனால் இதில் ஆல்ரெடி புகை வருது. ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளப் சேம் தாங்க. ஸோ அதே தான் நினைக்கிறது, பார்க்க அப்படி தான் இருக்குது. அதையே ஸ்பான் பண்ணிட்டு ஓகே இப்போ நம்ம போகலாம். இதில் வைக்கி இதை எப்படி வெடிக்க வைக்கலாம் அப்படின்னா, எப்படி வேணும் வெடிக்க வைப்பா. ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னத்தையே பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வர என்னடா பார்க்க மாட்டேறான். ஸோ ஓகே புகை வருது, என்ன பண்ணலாம்? ஒயிட் இப்போயே புகை வருது, லைட்டை அடிச்சனால வெடிச்சிடும் போலையே. ஸோ ஓகே இங்கெல்லாம் இங்கேருந்து அப்படியே அடிச்சு கொண்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது. இது என்ன? ஸோ ஓகே இது என்னன்னு தெரில. ஸோ மெடிக்கெட்லேயுமே ஆம்புலன்ஸே என்ன? ஸோ ஃபயர் இன்ஜினா FBI பக்கத்தில் இருக்கான். ஸோ இது வந்து சவுப்பு கலரில் இருக்கிற ஒரு ஹெலிகாப்டர். பேர்லாம் மறந்து போச்சுங்க. ஸோ சாரி, பேர் தெரியல. ஸோ ஹெலிகாப்டர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு தெரியல, ஏன்னா ஜிடிஏக்களை புதுசு. ஓகே இதோட இன்டீரியல் அதே மாதிரி தான் இருக்குது. ஓப்பனாக இருக்குது, ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்க்க முடியும் போல். பின்னாடி ஒரு 2 பேருக்கு உட்காரலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே இது ஒரு நல்லா இருக்குது இந்த ஹெலிகாப்டரோ. ஓகே முடியாது. ஸோ ஷூட்டிங் நோ. ஓகேங்களா, என்ன பண்ணுறது, சுட முடியலன்னு நினைக்கிறதுனால. ஓகே இப்போ இதை எப்படி கொள்ளலாம்னா, செவுத்தில் முட்டி கொள்ளலாமா என்ன? செவுத்தில் முட்டி கொள்ளலாம், வெடி கேட்கலாமா? ஸோ இப்படியே போய் தண்ணிக்குள்ளே போட்டுருவோமா? ஸோ என்னென்னமோ பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம இந்த ஐயோ கரெக்டாக ஓகே இந்த இடத்துல நான் போய் பிளாஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், தண்ணிக்குள்ளே போகக்கூடாது, தண்ணிக்குள்ளே போனால் வெடிக்காது, அப்படி முழுகிடும் இந்த இடத்துல. அவ்வளோதான். ஐயோ வெடிச்சிரு. அங்கடா வெடிக்கல. அடே வெடிக்கும்னு நினச்சேன், புகை மட்டும்தான் வருது. இன்னும் 2 டைம் வெடிச்சாலும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ வெடிச்சிடும். ஓகேங்களா, திரும்பி எங்கேயோ போய் முட்டை வேண்டியதான், அந்த செவுத்தில் முட்டலான் இருக்கேன். ஸோ சரன்னு போவோமா? செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், யாரும் என்ன தடுக்க முடியாது, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து பிளாஸ்டிங் ஐயோ சார், ஆனால் பயங்கரமாக ஸ்பீடாக பகுட்டை போட நல்லா இருக்கு. பட் ஆனால் அவ்வளோதாங்க வேறு லெவலு. ஸோ காட் மூடில் இருக்குன்னா எதுவும் ஆகலை, பரவாயில்லையே. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா டீட்டெயிலாக உடஞ்சி பிரிஞ்சு வந்திருக்கு. ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்கோப்பு போடுறீங்க, ஜூம் போடுறானுங்க. ஸோ ஓகே சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இது முடிஞ்சு நெக்ஸ்ட் அப்படியே எடுத்து வெடிக்க வச்சுட்டு இருக்க போகிறோம். ஸோ நம்ம மாஸ்டர் த பிளாஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ பிளாஸ்டிங் தானே நம்மளோட தலையாய கடமை. ஸோ வந்து இந்த பிளாஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் லைனா. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் எல்லா டைம் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல இந்த 2 பற்றி கொண்டு போடுவேன். நீங்கள் பண்ணல, சொன்னோடனே பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணாதான் நான் கொண்டு போட்டேன். பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஆம்சன் வந்து தூக்கிட்டு போயிடும். ஸோ சத்துட்டாங்க, இருந்தாலும் நல்ல முறையில் அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படி போயிட்டு ஸோ எல்லா அடுத்து பிளைன்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் பிளைன்ஸ் இல்லை, ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எங்கடா இங்கே தான் இருக்கான். ஸோ இங்கே இருக்கானுங்க. நம்ம சாப் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ சாப் மீன் நம்ம டாக் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ சிங்சான வீட்டில் தான் இருப்பான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிட்டான்னா, சிங்சான் அது வந்து ஒரு ரியல் லைஃப் மோடில் சிங்சான் இருப்பான். அதை வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ அவுட்டாக இருக்குது, வீடியோ போல். ஸோ இந்த வீடியோ போகணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து ஓகே ஹெலிகாப்டர் எடுத்தாச்சு. இது நல்லா இருக்குல்ல? ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த 2 ஸ்கிப் பண்ணுற ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ இது வேறு லெவல் இருக்குங்க ஏண்டா பார்க்க வேறு லெவலில் இருக்குது இந்த ஹெலிகாப்டரு. ஸோ ஆனால் சுட மாட்டேங்குதுங்க. ஸோ ஆனால் ஏதோ அது வெயிட் தூக்குறதை நினைக்கிறேன், எப்படி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகும் போல் அப்படி தான் இருக்குது. சேஃப் அப்படி தான் இருக்குது. ஸோ ஏன்னா பார்த்தீங்களா நடுவோட ஏதோ பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ சேஃப் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ
ஓ ஆமாங்க. ஸோ அந்த மேக்னெட்டிங்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணுறோம், தெரில என்னன்னு. ஆனால் அதில் ஒரு கன் இல்லை. பரவாயில்ல, எந்த அது யூஸ்க்காக இல்லை. ஸோ நம்ம மேலே உட்காந்துட்டு சொல்லலாம் ஓகேங்களா, இது எப்படி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்குங்க. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்குங்கிற அக்கா. ஐயோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி இது மாதிரி சினிமேட்டிக் மோட் மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஓகே நம்ம இறங்கியாச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், எப்படி கொல்ல போகிறோம், அப்படி கொல்லலை வெடிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதை வெடிக்க வச்சே அவன் வீடியோஸ் போடலாம். ஓகே இதை வச்சு அடிப்போமா. ஸோ இது வந்து லோட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கடா ஒரே சுடுதான சுட்டு வெடிச்சிருச்சுங்க. ஸோ வேற இருக்குன்னு போகலையே. ஸோ டேங்கர்லாம் வெடிக்கவே நான் ஒரு சுடல, ஒரே ஒரு சுட்டேன் பட்டார்னு வெடிச்சிருச்சு. சூப்பரான கன்று. ஓகே நம்ம மேக்னெட்னு நினச்சோம். ஸோ மேக்னெட் இல்லை போல், ஏதோ ஏர் வெண்டிலேஷன் மாதிரி இருக்குங்க. ஸோ ஓகேங்களா, என்ன கர்மனே தெரில. ஸோ ஓகே இப்போ நிறையா இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹெலிகாப்டர்லாம் வெடிக்க வச்சு பார்ப்போம். ஸோ ஓகே ஃபஸ்ட் பர்சன் எஃபிஎஸ்ஸா ஃபஸ்ட்டு பர்சன் என்னமோ வரும், எஃபி என்னமோ வரும். ஃபஸ்ட்டு பர்சன் விளாண்டுருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஸ்கோப் போட்டே ஒரே அடி. ஓகே லோட் பண்ணியாச்சு. அதனால் பார்த்தீங்களா ஒரே அடி தான் பட்டாரம் வெடிக்குது. ஸோ கிட்ட போட்டி அடிக்கணும். ஸோ நல்லா அடிக்குதுங்க. ஸோ இந்த கன்று வேறு லெவலு. ஸோ ஒரே அடி தான் பட்டாரம் வெடிக்குது எல்லாமே ஓகேங்களா. அடி சுட்டா எதுவும் ஆக மாட்டேங்குது. ஓகே ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் என்ன பண்ணலாம், பெட்ரோலை ஊற்றி வெடிக்க வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த பெட்ரோல் அப்படியே கரெக்டான ஒரு இடத்துல இருந்து ஊற்றிட்டே போகலாம். அப்புறம் அதை அப்படியே பற்ற விட்டு வெடிக்க வைக்குதான் ஓகேங்களா. ஓகே ரொம்ப டைட்டாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ சரியான தூக்கம் இல்லை. ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கடா பெட்ரோல் அப்படியே ஃபுல்லாக ஊற்றுவோம் ஓகேங்களா. நம்மளோட இதை இது பேர் செரிக்கேன் ஓகேங்களா. செரிக்கேன்லேருந்து அப்படியே ஊற்றுவோம். ஸோ இது மேலே கரெக்டாக மேலே நின்றுக்கிட்டாலே போதும். ஸோ இது மேலே நின்றுனாலே மேலே கொஞ்சம் ஊற்றிட்டுனா மேலேயும் பற்றிக்கோ. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தா விட்டுட்டு வேறு லெவலில் வேடிக்கை பார்ப்போம். ஸோ மேலே ஏறியாச்சு, வேறு லெவல் மேலே ஏறிட்டோம். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே ஃபினிஷ். இப்படியே லைட்டாக அப்படியே படர்ந்து வெடிக்கும் நம்பிக்கை தான். ஸோ வெடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா தட நமக்கு அதுதானே கன்செப்ட், நம்ம கண்டென்ட்டே அதுதான், வெடிக்க வைக்கிறதே பிளாஸ்ட் ஓகேங்களா. ஸோ நிறையா ஊற்றிருக்கோம். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சுடு தான், பிஸ்டல் வச்சு பக்கம் சுட்டாலே பக்கான்னு வெடிக்கும். எஃபி இருக்குது. ஸோ எல்லாமே சேமாக இருக்குது, அதனால் நான் விட்டுறேன். அண்ட் ஷார்ட் கனை வச்சு ஒரே சுடு கரெக்ட் அவ்வளோதான். கரெக்டாக சொல்ல பற்றிக்கிச்சுங்க. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. அவ்வளோதான், லைன் போகுது மேலே பட்டாதான் ஓகேங்களா. அவ்வளோதாங்க மேலே பற்றிக்கிச்சு. ஸோ வேறு லெவல் ஓகேங்களா. ஸோ எப்படியோன்னு பற்றிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், வெடிக்கிற வரைக்கும் பார்ப்போம். பக்கத்தில் இன்னைக்கு கூட பார்க்கலாம். ஸோ நான் காட் மோட் என்ன பண்ணியிருக்கேன், தலைவா செல்ஃபி போடு அம்மாள்னு வெடிக்கும். ஸோ வெடிக்குதா இல்லையா, வெடிக்காதா டே, வெடிக்காது போலங்க. ஸோ திரும்பி நான் போய் ஊற்றணுமா, அடே ஏண்டா கரும்பு கைகள் வெளியே வருது. ஸோ கன்ஃபார்ம் வெடிச்சிரும்னு நினைக்கிறேன். வா சூப்பர், பக்கத்துலேருந்து பார்க்கும்போது வேற லெவலில். ஸோ வெடிச்சிருச்சு, நல்லா இருக்குது ஓகேங்களா. இது நல்லா இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கிரனைட் போட்டு அதை வெடிக்க வைப்போம். லைனாக எல்லாத்தையும் வெடிக்க வச்சுட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை காசு நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஹெலிகாப்டர் வாங்கி. ஸோ நம்ம மிஸ்டர் பீஸ்லாம் ஒரிஜினலாக இந்த மாதிரி பண்ணுவார், நாம் இதில் தான் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட் ஓகே இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இதுதான் நம்ம தமிழ் கேம் பிளே வந்து இதாக போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஊபர் மாதிரி ஓகேங்களா, ஊபர் ஹெலிகாப்டர் அப்படின்ட்டு ப்ளூ கலர் லோகோ வேற லெவல் வச்சு அந்த கண்டென்ட் நல்லா தான் இருந்துச்சு ஓகேங்களா, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே பறக்க வச்சு வெடிக்க வைக்க போகிறோம். இதை வந்து என்ன பண்ணலான்னா, நான் பறக்க விட்டு அப்படியே குதிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் ஓகேங்களா என்ன பண்ணலான்ட்டு. ஓகே இப்போ வந்து இது இன்டீரியர் சேம் தாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே இதெல்லாம் ஒர்க் ஆகுது, கொஞ்சம் உள்ளே இருக்கிறதெல்லாம் சில விஷயங்கள் ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன். காணாப்பேனான்னு சுற்றுறதுனால ஒர்க் ஆகுதுன்னு வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஸ்பீடு இந்த மாதிரிலாம் எல்லாமே காட்டுது ஓகேங்களா. நான் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன் ஓகேங்களா. ஊருக்குள்ளே போயிட்டு எங்கேயோ ஒன்று போய் சொருளடிப்போம். இல்லை ஊருக்குள்ளே பார்ப்போம். ஆர்மி ஸ்டேஷனுக்கு போகலான்னு தான் பார்த்தேன். ஸோ அங்கே ஜிடி சாண்ட்ரஸில் இருக்கிற மாதிரி இங்கே இல்லை, அது இருந்தால் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு குதிச்சிருக்கலாம். ஸோ அங்கே நிறைய பேர் அடி பண்ணுங்க. ஸோ பட்டாரம் அடித்து நாம தான் சத்துருப்போம். ஹெலிகாப்டரில் நுருங்கும் இல்லையா, அந்த லாக்கெட் லான்ச்சர்லாம் வரும். ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு ஊருக்குள்ளே போய் கரெக்டான இடத்துக்கு சூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஹெலிகாப்டர் வந்து குதிக்க போகிறோம். ஸோ ஓகே ரெடி. இந்த ஊருக்குள்ளே இந்த வித்தியாசமான ஒரு ரோடு வந்துருக்கு. ஸோ இந்த ரோட்லேருந்து குதிக்க போகிறோம். ஸோ அப்படியே விரிஞ்சுக்கு போகுது, இந்த இடத்துல தான் நம்ம குதிக்க போகிறோம். ஸோ ஹெலிகாப்டர் எப்படி போயிட்டுருக்கு.
ஓகே ஓகே நான் அப்படி லைனாக இறங்கிடுவோன்னு நம்புகிறேன். ஓகேங்களா, கரெக்டாக என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இருக்குன்னா அது ரொம்ப ஸ்பீடாக போகுது, என்னையோட ஸ்பீடாக போகுது. ஸோ கரெக்டாக எப்படி பார்த்துடணும். ஓகேங்க, அங்கே வெடிச்சிருச்சு. ஸோ பிளாஸ்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ வாங்கலேருந்து காமிச்சிருக்கேன், சாரி. ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து கீழே இறங்கி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, எப்படி பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஓகே இப்போ நம்ம இறங்குவோம் மெதுவாக. ஓகேங்களா, டப்பான்னு இது வந்து சில டைம் இறங்கவே தெரியாது, பட்டாருன்னு அடி வாங்கிட்டு தான் இருப்பேன் எப்பயுமே. ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம பட்டாருங்கிறேன் டப்பாருங்கிறேன். ஓகே லேகு 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 பயங்கர லேகு. ஸோ என்னாச்சுன்னு தெரில, எப்படி லேக் ஆகுதுன்ட்டு போடாடி. ஸோ பயங்கர லேக் ஆகுது. ஸோ கன்ஃபார்ம் ஏன்னா லோ என் பிசி தான். ஸோ அதை ஜிடிஎஃப் ஏற்றிடலான்ட்டு இருக்கேன் உங்களுக்காக தான். ஸோ நிறைய பேர் ஆசை. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதையும் நாங்கள் உங்களுக்காக பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா மீட் கூட பண்ணலாம் நம்ம. ஸோ மீட் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ போய் நம்ம இடத்த பார்ப்போமா, ஸோ என்ன ஆச்சுன்ட்டு, எதுக்கு அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே தான் ஹெலிகாப்டர் வெடிச்சு விழுந்துருக்கு. ஸோ நான் நம்ம பேர் கேர்ள்ஸ் பேசுகிறேன். இப்போ அவங்க மரத்துக்கடையில் ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, இது நம்ம செல்ட்ரா பயன்படுத்திக்க போகிறோம். நிறைய கார்கள் போயிட்டுருக்கு. இது இதான் எந்த விலங்குகள்னு தெரியல, ஏதோ இரும்பால் செய்யப்பட்ட விலங்குகள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு உலகம் வித்தியாசமானது தான். ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். ஸோ இதை கண்டக்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ சோசியல் மீடியாஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டில் பேசணும்னா இன்ஸ்டாகிராமில் சேவ் பண்ணுங்கள். தடா.